நல்லா என்ஜாய் பண்ணோம். ஒரு கான்செர்ட் ஃபீலிங் இருந்தது. மியூசிக் ஆடியோ லான்ச் வந்து தனுஷ் சார் பார்த்ததுல ரொம்ப ஹாப்பி. நான் டான்ஸ் அவருக்காக ட்ரிபியூட் பண்ணேன். அவர் எனக்கு க்ரௌட் அவர் வரதுக்கு முன்னாடியே பாட்டுக்கு எல்லாம் கத்த ஆரம்பிச்சு ஃபிளாஷ் லைட்லாம் போட்டு ஒரே பயங்கர மாஸ் செம்மையா இருந்தது. ஆடியோ லான்ச் நல்லா என்ஜாய் பண்ணாங்க, நல்லா ஆர்கனைஸா பண்ணாங்க, நீட்டா எல்லாருமே பேசினாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த வைப்ரேஷனே செம்மையா இருந்தது. எங்க பசங்க ஆடினாங்க. ஸோ அதுல எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பி. என்ன பாட்டு காணீங்க? எல் மாரி சாங்குக்கு அப்புறம் ஒத்த சலாலன்னு ஒரு சாங் தனுஷ் பாட்டு எல்லாமே ஓவரால் கவர் பண்ணி ஆடிட்டோம். நீங்க எப்படி என்ஜாய் பண்ணீங்க? சூப்பரா இருந்தது, பயங்கர என்ஜாய்மெண்டா இருந்தது. சரியான ஆட்டம், வைபே வேற மாதிரி இருந்தது. படத்துக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க? எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஃபர்ஸ்ட் ஷோவே போய் பார்க்கணும். இதான் பண்ணோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். தனுஷ் சார் என்ன சொன்னாங்க? என்ன பேசுனாங்க? டான்ஸ் ஆடுனீங்களா? பசங்க டான்ஸர் அங்க அண்ணன். ஆமா எப்படி நல்ல கிரவுட்? எல்லா கிரவுட் நல்லா அதிகமா தான் சார் இருந்துச்சு. நல்ல மோட்டிவேஷனா இருந்துச்சு. அதுக்குள்ள நாங்க வெளிய வந்துட்டேன். எங்களுக்கு என்னன்னா ஒரு பிக்கெஸ்ட் ரெக்வஸ்ட், வடசென்னை 2 வேணும். வடசென்னை 2 வந்தாதான் எங்களுக்கு எல்லாமே. நாங்க வந்து கேட்டோம், சீக்கிரமா அறிவிக்கிறோம் சொல்றோம் அப்படின்னு இருக்காங்க. அண்ணனும் அவர் டைரக்டர் சார் எல்லாரும் பேசி பேசி எப்படி வெற்றிமாறன் சார்கிட்ட பேசி சீக்கிரமா அதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு காணலாம், சீக்கிரமா அந்த படத்தை அடுத்து எடுக்கலாம். அதுக்கு வந்து கதை வந்து கரெக்டா. ஆமா 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 அது வந்து நிறைய வதந்திகள் நெட்டிசன்கள் போடதான் செய்வாங்க. அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து, அதுல நம்ம தலையிடக்கூடாது. ஒரு விஷயம் இருக்குன்னா அதை பத்தி 4 பேர் போட்டுறவும் செய்வாங்க, தூட்டுறவும் செய்வாங்க. அது அவங்களுடைய தனி கருத்து, புரியுதுங்களா? இப்ப எங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, நாங்க வரோம். பிடிக்காதவங்களும் இருப்பாங்க, அது அவங்களுடைய டேஸ்ட். நம்மளுடைய டேஸ்ட் இது, அவ்வளவுதான் தலைவா. மத்தபடி நம்ம மத்தவங்கள வந்து விமர்சனமே பண்ணக்கூடாது. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. அவர் மாதிரி நமக்கு அன்பை தராங்களா, நம்ம அன்பை கொடுப்போம். நமக்கு வெறுப்பை தராங்களா, நம்ம அன்பையே திருப்பி தருவோம். எண்ணம் போல் வாழ்க்கை. ஆமாண்ணே, ஆனா 2 பேரும் ஆனா உழைப்பாலதான் மேல வந்தாங்க. இன்னைக்கு 2 பேருமே அடுத்த ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு போட்டி போடுற அளவுக்கு, அஜித் விஜய்ன்ற அளவு தளபதி தலைனா மாசு தான். அது எப்பயுமே மாசு, உங்களுக்கு தெரியும், நான் சொல்லிதான்ல. ஏகேனா அது வேற, ஹட்ஸ் ஆஃப். அது வந்து வேற மாதிரி உழைப்பால சின்ன வயசுல இருந்தே ஒரு மெக்கானிக் ஆகி ஒரு கார் ரேசரா மாறி அப்புறம் அவர் ஆக்டரா, பல்வேறு பன்முகங்கள் அவருக்கு தலைக்கு. அந்த மாதிரி ஒரு பர்சன் அவரு. அந்த மாதிரி தனுஷ் அண்ணனும் தான் நடிப்பால தன்னோட சொந்த முயற்சினால கொஞ்சம் 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 கொஞ்சமா வளர்ந்து இன்னைக்கு அங்க நிக்கிறாரு. அப்படி பார்க்கணும் அவரெல்லாம். அந்த மாதிரி ஒரு பர்சன் அவர். அவ்வளவுதான் தலைவா. எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் நடிச்சாலே போதும், எப்படி போட்டு நடிச்சாலும் பரவாயில்ல. அவ்வளவுதான் தலைவா. எல்லாருக்கும் நன்றி, எல்லாருக்கும் நன்றி. அவர் ஒரே வார்த்தை தான் ப்ரோ சொன்னாரு, அன்பை தராங்களா நம்ம அன்பே கொடுப்போம், அவங்க வெறுப்பு தராங்களா ட்ரோல் பண்றாங்களா நம்ம அன்பே கொடுப்போம். ஒன்னும் இல்ல, அவர் மேனேஜர் ஸ்ரேயஸ், அவர் ஆளினால் தான் அவரே ரொம்ப இதாயிட்டாரு, எமோஷனல் ஆயிட்டாரு. அவர் ஒரே வார்த்தை சொன்னாரு, நிறைய மெடிடேஷன் பண்ணணும். நான் லாஸ்ட் ஸ்பீச்ல பேசுற மாதிரிலாம் இந்த தடவை பேசவே இல்லை. எல்லாம் நல்ல காமெண்ட் கம்போஸா இருந்துச்சு. அவரை நாங்க இது பண்ணும்போது எங்களுக்கு இன்னும் நிறைய எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் நம்ம காமெண்ட் கம்போஸா இருக்கணும், அன்பே கொடுப்போம், நாளைக்கு நல்லா வந்துருவோம் அப்படின்னு தான் இருக்கும். ஆடியோ லான்ச் இன்னைக்கு நடந்திருக்கு நேரு இண்டோர் ஸ்டேடியம்ல. நல்லா இருக்கு, ஒரு வைபா இருந்துச்சு பாக்குறதுக்கே. வந்து ஃபேன்ஸை வந்து அவ்வளோ க்ரௌடா இருந்துச்சு. நல்லா எல்லாருமே ஃபுல் எனர்ஜி தான். தனுஷோட ஃபேன்ஸ் எல்லாருமே கிழிச்சிட்டாங்க. அங்க உள்ள அதிர்ன சத்தம் வெளியில கூட கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கும். அவ்வளோ எனர்ஜெட்டிக்கா இருந்தாங்க தனுஷ் ஃபேன்ஸ். கடைசியில தான் அவர் பேசினாரு. அது வரைக்கும் பொறுமையா இருந்து எல்லாரும் பேசுறதுக்கும் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. மியூசிக்ல இருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஜிவி வந்து ஒரு மெலோடியா மியூசிக் போட்டிருக்காரு. படம் எப்போ வருங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். படம் வந்ததுக்கு அப்புறம் தெரியும், நல்லா இருக்கும். படத்தோட ஸ்டோரி வைஸ் பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஸோ படம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா இது வெற்றி படம் தான். பட் வந்து அந்த ஜேர்னர் இருக்காது, அது வந்து ஃபுல்லா ஆக்ஷன்ஸ் அது மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஸ்லோவா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி ஒரு ஹாப்பி எண்டிங்கா இருக்கிற மாதிரி ஒரு மூவியா இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா அது மாதிரி தான் இருக்கு பார்க்குற வரைக்கும். மியூசிக்ஸ் பார்க்குற வரைக்குமே இல்ல டீசர்லாம் எதுவும் உள்ள டெலிகாஸ்ட் பண்ணல. ஜஸ்ட் ஒரு ஆடியோ லான்ச்சா நடந்துச்சு. எல்லாத்தோட ஸ்பீச்சும் நல்லா இருந்துச்சு. பேசின எல்லாருமே வந்து அந்த படத்துல இருக்கிற ஒரு சின்ன சின்ன பைட்ஸ் கொடுத்தாங்க. அதுவே நல்லா ஒரு படத்துக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா வைக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப நல்லா பேசினதுன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே நல்லா தான் பேசினாங்க. சத்யராஜ் வந்து அவரோட இதுல ஸ்டார்ட் பண்ணாரு, என்னம்மா கண்ணுங்கிறதுல ஸ்டார்ட் பண்ணாரு. அவரும் நல்லா பேசினாரு. எல்லாருமே நல்லா பேசினாங்க ப்ரோ. தனுஷை பத்தி வந்து எல்லாருமே வந்து ரொம்ப நல்லாவே பேசினாங்க. அவரோட டைரக்ஷனை பத்தி முக்கியமா நல்லா பேசினாங்க. அவர் இப்படி டைரக்ஷன் பண்ணாரு அப்படிங்கிறத பத்தி நல்லா பேசியிருக்காங்க.
ஸோ அவரோட டைரக்ஷன் எப்படி இருக்குங்கிறத வந்து பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணி பார்க்கலாம் ப்ரோ. என்ன கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபேமிலியோட போய் தான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க போறோம். ஏன்னா இது ஃபேமிலியான ஆடியன்ஸுக்கான படம் தான். அதனால ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கண்டிப்பா போய் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணலாம். ப்ரோ எல்லாருமே என்ஜாய் பண்றாங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ. எப்படி என்ஜாய் பண்ணாங்க? சூப்பரா இருக்கு ப்ரோ. எல்லாருமே என்ஜாய் பண்றாங்க ப்ரோ. நல்லா நீங்க எப்படி இருக்கு. என்ஜாய் பண்ணீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ பர்சனலா. என்னென்ன பாட்டு ரொம்ப பிடிச்சது? பாட்டு வந்து ஸ்டார்டிங் ஒரு பாட்டு பண்ணாங்க, சொல்ல தெரியல, நல்லா இருந்துச்சு. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருக்கு. நான் இப்போ டைம் ஆயிடுச்சனால தான் வந்துட்டேன், இல்லைன்னா வந்திருக்க மாட்டேன். நான் அங்கேயே வந்துருக்கேன். தனுஷ் சார் என்ன சொன்னாரு ஆடியோ லான்ச்? தனுஷ் சார் வந்துட்டு நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க, உங்களுக்கு வந்துட்டு நம்ம ஃபேமிலியா அந்த கல்ச்சரல்ஸ்க்கு அந்த டைம் மிஷின் மாதிரி போற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார். அந்த எப்படி சொல்றது, டைம் டிராவல் பண்ற மாதிரி சின்ன வயசு மெமரிஸ்க்கு போற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னார். நல்லா இருக்கும், உங்களுக்கு என்ஜாய்மெண்டா இருக்கும், ஒரு சின்ன வயசு மெமரிக்கு போன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னார். வேற எதுவும் சொல்ல எந்த அளவு வெயிட் பண்ணுங்க? வெயிட் பண்றோம் ப்ரோ. வந்துச்சு இன்னொரு 15 நாள் பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டே பார்த்துருக்கீங்களா? அப்படி பாத்துறோம் ப்ரோ கண்டிப்பா.